சோதரம் சோதரம் சோதரம். புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நிரந்தரமா நம்மளோட இருக்கிற ஒரு இயேசு ஒருத்தர் மட்டும்தான். யாருடைய அன்பை நிரந்தரம் இல்லை. நம்ம மனுஷனுடைய அன்பை நிறைய எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாம் மாய ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் நம்ம கூட எப்போதும் கூட இருக்கிறது. என்கிட்ட கர்த்தர் ஒரு வசனத்தை பேசினாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரியர் 6:14 வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். எங்கட கர்த்தர் பேசினாரு. நம்ம பால் தினகர் ஐயா கூட அவங்க மகள் ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு. நல்லா இருக்குது. ஆனால் அவங்க பாடின மாதிரி நம்ம பாட முடியாது. நம்ம பாடினா கேலி தான் பண்ணுவீங்க நீங்கள். ஆமென் சொல்லுங்களா. அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது. அவர் சொல்கிறாரு, நிச்சயமாகவே
நான் உன்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன்னை பெருக பண்ணுவாரு. ஆமென். அப்போ இங்கே சொல்லுது. அப்போ இதுலேருந்து 5 காரியத்தை துல்லியமாக, முதல்ல வாக்கு தத்துவத்தை நம்பினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது ஜபத்தை நம்பினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல் வாக்கு தத்துவத்தை நம்புங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். 2வது ஜபத்தை நம்பி பண்ணுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். 3வது ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். 4வது அர்ப்பணிப்போட கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 5வது விசுவாசத்தோடு நம்புங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை. 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டளை இயேசுப்பா. 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டளை இயேசுப்பா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த அவர்களை போல எங்களை ஆசீர்வதித்த. சொல்லுங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நீதான்பா, அவர்களை போல எங்களை ஆசீர்வதிக்க இயேசுப்பா. 1000 மடங்கு 1000 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டளை இயேசுப்பா. 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டளை இயேசுப்பா. யோசேப்பு நிமித்தம் போத்திபா வீட்டை ஆசீர்வதித்த தேவனே, யோசேப்பு நிமித்தம் எகிப்து வீட்டை ஆசீர்வதித்த தேவனே, யோசேப்பு நிமித்தம் போத்திபா வீட்டை ஆசீர்வதித்த தேவனே, யோசேப்பு நிமித்தம் எகிப்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். வீட்டிலையா வெளியிலையா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். 1000 மடங்கு 1000 மடங்கு. அப்படியே உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உண்மையாகவே நம்ம விசுவாசிக்கணும். பைபிள் சொல்லுது, அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா விசுவாசம் தான். ஃபஸ்ட்டு வாக்கு தத்துவத்தை நம்ம நம்பணும். 2வது ஜபம் பண்ண கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்றதை நம்பணும். வாக்கு தத்துவத்தை பிடிச்சிட்டு வாக்கு தத்துவத்தை அப்படியே எடுத்துன்னு போகிறது இல்லை. கேட்ட வாக்கு தத்துவத்தை ஜபமாக மாற்றினா தான், ஆமென், அது ஜபமாக மாறப்படணும். அதுக்கப்புறம் அது விசுவாசமாக மாறணும். முதல்ல வாக்கு தத்துவத்தை நம்பணும். 2வது வாக்கு தத்துவ ஜபத்தை நம்பணும். 3வது எதிர்பார்ப்போடு நம்பணும். 4வது அர்ப்பணிப்போடு நம்பணும். 5வது விசுவாசத்தோடு நம்பணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்போ என்கிட்ட கர்த்தர் பேசுறதுன்னா நம்பணும். ஆமென். ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குனாரு.
ஆனால் ஆபிரகாம் அப்படி ஆவத்தக்கதான பலனும் இல்லை, வயசாகி போச்சு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், டக்குன்னு வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு இல்லாதவைகளை ஆமென். 18 நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதுக்கு எதுவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம். இப்போ இந்த ஆராதனை முடிஞ்சால் ஒரு சிக்கன் குழம்பு வச்சு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் கையில் பணம் இல்லையே. ஆமான்னு சொல்லுங்க. போன வாரம் கூட நான் ஒரு கதை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, போன வாரம் ஆமாம், நீங்கள் போங்க எங்கனாந்து பிரியாணி வரோன்னு சொன்னனா இல்லையா? இங்கேயே பிரியாணி வந்தது எனக்கு. நம்புவீங்களா? என் கூட வந்தவர் கேகே நகர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஆச்சரியப்பட்டார், என்னப்பா இதுன்றார். அது கூட சொன்னேன், பிரியாணியாக வரோம், நல்ல கறியாக வரோன்னு. பார்த்தா பிரியாணியாகவுங்குது, கறியாகவுக்குது. சாப்பிட்டு தான் இங்கே தான் நாங்கள் அழகாக கிளம்புனோம். நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டரில் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தான் தருவாங்க. இல்லை, நீங்கள் நம்பினா கிடைக்கும். நீங்கள் எப்பவுமே உங்களை மற்றவங்களை தூக்கி பேசி உங்களை நீங்கள் கேவலமாக பேசக்கூடாது. ஆமென். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாத கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் கூட இயேசு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்பணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது, அவர் வாக்கு தத்துவத்தை நம்பினார். 20 தேவன் அவிசுவாசமாக இல்லாமல் நிறைவேற்ற ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பினான். அதை நம்பி என்ன பண்ணான்னா, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை அவன் மகிமைப்படுத்தினான். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். அப்போ தேவனை எதில் மகிமைப்படுத்தினா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் என்னோட பேசுகிறார், என்னை ஆசீர்வதிப்பேன்றாரு, என்னை பெருக பண்ணுவேன்றாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாம் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்களாம் பாக்கியவான்கள். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை ஜனங்க கும்பிடலாம், ஆனாலும் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தில் அவங்க கையில் இல்லை. நம்மளுக்கு கர்த்தர் இந்த நல்ல வேதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமென். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தலை, ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம முதல்ல வாக்கு தத்துவத்தை நம்பணும். என்னத்தை நம்பணும்? வாக்கு தத்துவத்தை நம்பலைன்னா நம்ம அலைஞ்சு திரிவோம். அப்போ இங்க பார்க்குறேன், நீங்க பார்த்து ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தா தெரியும். அது வாக்கு தத்துவத்தை யோசேப்புக்கு ஒரு தரிசனமா தேவன் தராரு. ஆனாலும் யோசேப்பு அதை நம்பினாரு, கூட இருந்த அவங்க குடும்பத்தாரு அதை நம்பல. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த அதிகாரத்துல 7 வாசிங்களா, நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய
அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரோகம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அது யோசேப்பு சொல்றாரு, நீங்களாம் என் காலில் உயிர் ஒரு நாள் வரும், என்ன கர்த்தர் உயர்த்த போறாரு, என்கிட்ட கர்த்தர் பேசுறாருன்ற. ஆனா அவங்களோட இருந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வாக்கு தத்துவத்தை மதிக்கல. ஆமென். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க வசனத்தை கவனிக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. வசனத்தை உண்மையாவே படிக்க தெரியாத போனா கூட வசனத்தை நம்ம காதார கேட்டு மனதார வீட்டில் போய் அதை மகிமைப்படுத்துவோம்னா யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மளை உயர்த்துவார். அப்போ இங்கே பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்க என்னன்றாங்க பாருங்க, 18 இதோ ஒருத்தன் சொப்பனக்காரன் வரான், எப்பவுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உயர்த்துவாரு, கர்த்தர் என்னோட பேசுறாரு, நம்ம குடும்பம் இப்படியே இருக்காது, கர்த்தர் உயர்த்த போறாரு, கர்த்தர் என்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குதுன்றாரு. அதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்களா அவரை பகைச்சாங்க. பைத்தியக்காரன், இவன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், எப்போ பார்த்தாலும் ஏசப்பா செய்வார், ஏசப்பா செய்வார். இவன் செய்கிற வேலையே வருமானமாக கொஞ்சம், ஆனால் இவன் பேசுகிறதுலாம் பார்த்தா ஏசப்பா செய்வார், ஏசப்பா பார்த்துக்குவார், ஏசப்பா கைவிட மாட்டார், எப்போ பார்த்தாலும் அவரையே சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவத்தினால அவனை கொலை பண்ணவே பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய இரக்கம்தான், கர்த்தருடைய கிருபை தான் கொலை பண்ண பார்த்த யோசேப்பை தூக்குனார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? உங்கள் உயர்வு கூட வாக்கு தத்துவத்தை பெறக்கூடாத அளவுக்கு உங்களை குயில தள்ளுற போல பல காரியங்கள் வரும், உங்களை பகைக்கிற போல பல காரியங்கள் வரும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், நான் ரொம்ப பேசல இதில். யோசேப்பு நிமித்தம்தான் போர்த்திபா வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டுக்குது. ஆமென். வீட்டிலையும் வெளியிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோசேப்பு மேல இருந்தது. அவன் போய் வேலை செய்யற இடத்துல பாருங்க, அந்த வீடு யோசேப்பு நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப நீங்க நல்ல வாக்கு தத்துவத்தில் உறுதியா வாக்கு தத்துவத்தை நீங்க வாங்கிக்கின்னு அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க மகிமைப்படுத்துங்களான்னா எங்க போனாலும் உங்க நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார், அந்த தொழிலை ஆசீர்வதிப்பார், அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். விளையாட்டு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி தரிசனமாக அவர் சொல்கிறாரு. ஆதியாக 42ஆம் அதிகாரத்தில் 42ஆம் அதிகாரம் 7 6 சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்புக்கு தேவன் என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அதை அப்படி என்ன பண்ணாரு, நிறைவேற்றினாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா?
உன்னை உயர்த்தினார். யார் யார் அந்த வாக்கு தத்துவத்தை நம்பாத போனாங்களோ அத்தனை பேரும் யோசேப்புக்கு முன்பாக வந்து எதுனா கிடைக்குமான்னு நின்னாங்க. அப்போ முதல் காரியம் என்னன்னா, நம்ம வாக்கு தத்துவத்தை நம்பணும். ஆதியாகம் 30ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 27, அப்போது லாபான், உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார் என்று குறிப்பில் நான் 29 நான் வர முன்ன இருந்தது கொஞ்சம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா, நல்லா ஆமென் சொல்லுங்க. உங்களை மட்டும் நம்மளை மட்டும் ஆசீர்வதித்து அப்படியே போகிற தேவன் அவர் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் அவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு போவோம், அந்த வேலைக்கு போவோம், அந்த தொழிலுக்கு போவோம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? வாக்கு தத்துவத்தை நம்பணும். என்னத்தை நம்பணும் சொல்லுங்களேன்? வாக்கு தத்துவத்தை நம்பணும். அப்போ யோசேப்பு வாக்கு தத்துவத்தை நம்பினார், யாக்கோப்பு வாக்கு தத்துவத்தை நம்பினார், ஆபிரகாமே வாக்கு தத்துவத்தை நம்பினார். ரெண்டாவது ஜபத்தை நம்பணும். ஜபத்தை நம்பணும். ஆதியாகம் சொல்றோம் 32ஆம் அதிகாரம் 32:24 வாசிங்க. யாக்கோபு பின்னு தனித்திருந்தான், பாருங்க. ரெண்டாவது போராடி ஜெபம் பண்ணார் யாக்கோபு. ஆமென். அவன் வேலை செய்த இடத்துல அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் தடுத்துனே இருந்தாங்க. நீங்கள் செய்கிற தொழிலில் கூட உங்களுக்கு சேலரியாக தடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி இல்லாத அதிகமாக வேலை செய்யலாம், ஆனால் உங்கள் சேலரி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற போல் இருக்காது. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்கள் தொழில் பண்ணலாம், காலையிலையும் மாலையிலையும் நைட்லேயும் செய்யலாம், ஆனால் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் அந்த தொழிலில் காணப்படாத இருக்கலாம். அப்போ ரெண்டாவது என்னன்னா, நம்ம யாக்கோப்பு லாபான் கையிலேருந்து அவர் கையிலேருந்து அத்தனையும் தேவன் கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, லாபான் வீட்டில் வேலை செய்தாரோ, அந்த லாபான் அத்தனையும் வஞ்சித்தான், ஏமாத்தினான். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. ஆனால் தேவன் அதெல்லாம் பிடுங்கி யாக்கோப்பு கிட்ட கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே சொல்லப்பட்டுக்குது, பொழுது வெடிகிற வரைக்கும் அவன் ஜபத்தில் இருந்தானா. ஆமென். இங்கே சொல்லப்பட்டுக்குது, வெடிகாலமானது, வெடிகாலமும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ள முடியாதபடி அவன் தொடைய தூதன் தொடுறாரு. போதும்பா, வெடிகாலம் ஆயிடுச்சு, சூரியன் வந்து நிற்குது, இப்போ ரக்கலாங்குது, என்னை பார்த்து ஜனங்களை கேலி பண்ண போகிறாங்க, என்னை விட்டுப்பான்றாரு. யார் யார் வெடிக்காலம் ஜெபம் பண்ணீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமீனா, கையை காட்டுங்க. வெடிக்காலம் ஜெபம் பண்ணுங்க. கை ராசிலாம் பார்க்கறதுக்கு இல்லை, கையை காட்டுங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் என்ன தான் வியாபாரம் பண்ணாலும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற வருமானங்கள் வந்து ஆசீர்வாதமாக காணப்படணும்னா வெடிகாலம் நீங்கள் ஜெபிக்கணும். வெடிகாலம் ஜெபம் நான் நம்பணும். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பினா தான் ஜெபமே பண்ண முடியும். உங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்துக்கிறோம் இந்த இடத்துக்கு. நாங்கள் நம்புகிறோம்.
அப்போ நம் ஜபம் பண்ணணும். யாக்கோப்பை போல போராடி நான் ஜபம் பண்ணணும்னு ஒருத்தர் பாட்டு பாடினார். ஆமென். விடமாட்டேன் தம்பி, அந்த பாட்டு போடு. யார் அப்போ வெடிகாலம் ஜபம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் வெடிகாலம் ஜபம் பண்ணா தரித்திரம் தான் அங்கே இருக்கும், கடன் இருக்கும், கஷ்டம் இருக்கும். நீங்கள் என்னதான் சம்பாரிச்சாலும் அந்த வீட்டில் அது நிற்கவே நிற்காது. ஜபம் தேவை. அவர் சொல்றாரு பொழுது வெடிஞ்சது விடுன்னு. அவர் சொல்றாரு, அவரை பத்தி சர்டிஃபிகேட் தராரு தேவதூதன் 28. அப்போது அவர் உன் பேர் யாக்கோபன் என்ன எண்ணப்படாமல் இஸ்ரவேல் நீ எண்ணப்படும். நீ தேவனோடையும் மனிதனோடையும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப மனுஷங்கிட்ட நம்மளுக்கு போராட்டம் வரந்தா இல்ல? ஆமன் சொல்லுங்களா? ஆமா தம்பி, கை தட்டுங்க பார்க்கலாம். சில பேர் இங்க தூங்கி தான் தெரியல. நீங்க தூங்கலான்னு பார்ப்பாங்க, ஆனான்னு பார்த்தா கூட தூக்கம் உங்களை பின்னால தள்ளுது. கை தட்டுங்க அப்படி பார்க்கலாம். தூக்கம் போட்டோம். தூங்குறவங்களுக்கு தான் பாட்டு வைப்போம். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், வெடிகாலத்தில் நான் தூங்கி நிற்பேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், வெடிகாலத்தில் தூங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன். யாக்கோப்பை போல நான் தூங்க மாட்டேன். நேற்று போன வாரம் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அப்போ பாருங்க, எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு நம்ம தான் காயில் பாரு, காயில் கூட ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் வந்துட்டாண்டவர்னு. அப்போ யாக்கோப்பு அவர் சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்த ஒழிய உன்னை நான் போக விட மாட்டேன்றார். அப்போ நம்ம ஆண்டவர் மேலே நம்பணும். ஜபன்றது பொதுவாக எல்லாருக்கும் அது புரிய மாட்டுது. அது ஜபம் போது அது பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த நாளில் என்ன தேவையோ அதை தடுத்து நிறுத்த பல தீய சக்திகள் இந்த பூமியில் உலாவி கொண்டு இருக்குது. அப்போ அதை நிர்மூலமாக்கணும்னா கட்டாயமாக ஜபம் தேவை. தெரியுமா உங்களுக்கு? இப்போ நேற்றுல நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். சனிக்கிழமைனா நேற்று ஃபுல்லாக பாஸ்டிங்கில் நாங்கள் இருந்தோம், ஜபம் பண்ணோம். நேற்று நைட்டு நாங்கள் ஒரு தொடர்ந்து ஆராதனைக்கு நாங்கள் பண்ணுற காரியம் நைட்டெல்லாம் ஜபம் பண்ணிக்கிறோம். வெடிகால வரைக்கும் ஜபம். எங்கள் மூஞ்சி பாரு, தூங்க மூஞ்சி மாதிரி நல்லா தூங்கிட்டு வரது லேட்டு. அப்போ கூட தூக்கம் வருது, கண்ணில் குத்துணும் இல்லாத கண்ணில் குச்சி இருக்குதா பாரு, அநியாயம் இல்லாத. அப்போ நல்லா பாருங்க, வெடிகால வரைக்கும் நாங்கள் தூங்கலை. இப்போ கீபோர்டு வாசிக்கிற மாஸ்டர் கூட தூங்கலை. நம்ம முடிவெடுத்துட்டாரு. ஆராதனை முடிகிற வரைக்கும் நம்ம தூங்கணும்னா ஜனங்களை பிசாசு தூங்க வச்சிருவான். நம்ம மூச்சு இருந்தால் தான் ஜனங்களை கத்தர் எழுப்புவார். நான் சொல்லிட்டான், தம்பி சொல்லிட்டாரு. இப்போ நான் தூங்கலை.
மீறி காலையில் ஜெபம் பண்ணும் போது கூட கண்ணு இப்படி உறங்கினா திட்டு உழுது பாரு, வீட்டில் அப்படி உழுது. ஏந்திர இன்னைக்கு ஆராதனை, நீ தூங்கின அப்படின்னு. ஏன் ஆமன் சொல்லுங்களேன். ஜெபத்தை மதிக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுனால, பைபிள் தூக்குறதுனால ஒன்றுமில்லை. உன் மூஞ்சி மாறணும். மாறுமா உன் மூஞ்சி? சொல்லு. ஜெபம் பண்ணால் மூஞ்சை மாற்றுவார். இப்படி இருக்காது, அப்படிலாம் கோணங்கனியாக இருக்காது. ஆமன் சொல்லுங்க. ஆமாம், இதில் இப்போ பாஸ்டர் ராதா பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார். டீ கடைக்கு 2 அம்மா போனாங்க டீ வாங்க. அந்த டீக்காரன் சொன்ன சொம்பு மூஞ்சி சொன்னா அவங்க டீ காயில் சில பேர் மூஞ்சி தூங்கி ஏந்து மூஞ்ச கூட கழுவி இருக்காது. கரெக்டாக போய், ஐயா ஒரு கப் டீ ஸ்ட்ராங்காக கொடுணும். அப்போ அவர் சொல்கிறாரு, மூஞ்சியிலே தெரிஞ்சிடம்பா ஜபம். ஆமே, அதனால் முகத்தை பார்க்கும்போது கிறிஸ்டின் ஆளுன்றதை நம்ம சொல்லவே தேவையில்ல. நான் கூட பார்த்துக்கிறேன். போன வாரம் இங்கே ஆராதனை முடிச்சுட்டு போனேன். பைத்துக்காரன் மேலெல்லாம் இப்படி பட்டை கிட்டலாம் அடிச்சுக்கின்னு நிறைய இதுவாகிறாரு. காகிதம் எடுத்துன்னு பொறிக்கின்னு போயின்னுக்கிற ரோட்டுக்கா. நான் பைக்கில் போனேன். அவர் மேலேயே கால் படம் இறங்கும் போது சட்டை நீட்டு, ஏப்பா நான் காலை என் மேலே இப்படி தட்டிட்டேன். அப்புறம் என்னை உடுத்து பார்த்தாரு. நீங்கள் பாஸ்டர் மாரிக்கிறீங்களே, சோத்தனையான்ற. ஆமே ஆமன் சொல்லுங்க. என்னை அதட்டினவரு அதுக்கப்புறம் என் மூஞ்சி உடுத்து பார்த்துட்டு, ஐயா சோத்துறான்ற. இப்போ என் பையன் கூட என்ன போன என்ன கேட்பான், தெரியவா இல்லை ஆளு அவங்க உங்களுக்கு, ஆனால் உங்களை சோத்துறன்றாங்க எப்படின்னு. என் மூஞ்சி எப்பவுமே ஜபத்தில் இருக்குது. பாருங்க பாருங்க. ஆமன் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. ஜபம் பண்ணியா மூஞ்சி அப்பதான் நல்லா இருக்கும். சொல்லு. இல்லை உன் மூஞ்சி அப்படியே தான் இருக்கும். அப்போ ஜபம் செய்யணும். இன்னைக்கு ஜபம்ன்றது வந்து நம்மளுக்கு வர போராட்டத்துக்காக ஜபம் பண்ண. பாரு, யாக்கோப்புக்கு போராட்டம். தன்னுடைய மாமனார் ஒரு பொண்ணை கேட்டால் அந்த மாமனார் 2 பொண்ணை கொடுத்துட்டாரு. இந்த பொண்ணுங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பொண்ணை பொண்டாட்டிங்களும் தராங்க. நான் என் வேலை கரைச்சி கொடுக்குறேன், நீ கட்டிக்க. நான் என் வேலை 4 மனைவி 13 பிள்ளைங்க. அவன் எப்படிப்பட்டு இருப்பான் பாடு. அப்போ நம்ம வீட்டில் நம்மளுக்காக இல்லை கூட நம்ம பிள்ளைகளுக்குன்னா ஜபம் பண்ணோமா பண்ணக்கூடாதா சொல்லுங்க. இப்போ குழந்தைங்களாம் வந்து இந்த செல்ஃபோன் எப்போ வந்ததோ அப்பயோ பெரியவங்களை பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு தான் நானும் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் பேசினா போதும், அது பேசுகிற பேச்சையே நம்ம வாயை அடிச்சிடும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜபம் பண்ணால் தானே அவங்க கட்ட ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார் இல்லை. அப்போது ஜபம் பண்ணாத இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாக்கு தத்துவத்தை நம்பணும். ஆமென். 2வது ஜபத்தை நம்பணும். நீங்கள் இந்த காலையில் வரும்போது கூட, ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல எந்த வசனம் பேசினாலும் அந்த வசனத்தில் வர ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு தேவைப்பா. நீங்கள் சொல்லி கேட்டு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வந்து காலையிலே எழுந்த முகத்தை கழுவி குளிச்சுட்டு புடவை கட்டுறதுலேயே சில பேருக்கு நிறைய வேலை. அதுவா இப்படின்றதும் அப்படின்றதும் இப்படின்றதும். ஐயோ அப்பா, அழகாக இவங்க வந்து உட்காந்தோடனே இப்போ முடிச்சுட்டு போகிறேன் ஆசீர்வாதன்றேன். யார் கட்டினா கடன் வாங்க வச்சிடும். இவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பேச்சு பேசுகிறாரு, சோத்துக்கு வழியில் எதிர் வீட்டால் பார்க்குறேன், எதனா கொடுப்பாங்களே. அதெல்லாம் இல்லை. ஆமன் சொல்லுங்களா. ஜபம் பண்ணணும், ஜபத்தை நம்பணும். ஆமென். எதை நம்பணும்? உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா? எங்களுக்காக ஜபம் பண்ணது யார் யார் கையை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை நிமிஷம்? 3 நிமிஷமா 2 நிமிஷமா? 2 நிமிஷம். அது ஒரு ஜபம். இப்போ சொல்லிட்டுனா சில பேர் காயில் பசங்க பண்ணுறாங்க பாரு. எப்பா ஆண்டவரே இந்த நாளில் படிக்க போகிறேன், என் கூட வந்துரு, எக்ஸாம் கொஸ்டின் கரெக்டாக காட்டுருங்க. ஆமென், சோத்திரம். அப்படி இல்லை.
ஆமென் சொல்லுங்களா. மூணாவது எதிர்பார்ப்பு இருக்கணும். இங்கே நீங்கள் சபைக்கு வரும்போது வந்தவனமாக போகிறதுக்காக தேவன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டார். ஆமென். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாவு பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் வந்து போகும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். யார் யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? எதிர்பார்ப்பு இருக்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? அதுக்கு தான் இப்போ சர்ச் என்ன பண்ணிச்சுன்னா எல்லாம் இது ஆசீர்வாத பொருத்தனை பண்ணுங்கன்னு இருந்துச்சு. தாமல் தட்டில் நிறைய எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு இந்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களை உயர்த்த போறேன். அது எதிர்பார்ப்பு இருக்கணும். அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்புக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அவர் சொல்றாரு. ஆதியாகமம் 26:3 இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் இந்த தேசம் ஆமென். ஆனா ஆண்டவர் அந்த தேசத்துக்கு அனுப்புறாரு. ஆனா வந்து ஈசாக்குக்கு வந்து அந்த தேசத்துக்கு போகணுன்னு விருப்பமே இல்லை. நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒன்று வாசிங்களா, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக் இதற்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. இவன் ஒரு இடத்துக்கு போலான்னு பார்க்கறான். சிந்தர்பட்டிக்கா போலான்னு ஈசாக்கு இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வண்ணார்பட்டிக்கா அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, போகிற இடத்துல பஞ்சமும் பெண்களை அதிகமாக கற்பழிக்கிற இடமா அந்த இடம் காணப்படுது. தன்னுடைய மனைவியை வந்து தங்காச்சின்னு சொல்கிற அளவுக்கு அந்த இடம் எதிர்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த இடத்த அவன் பார்க்கல, பஞ்சமாக இருக்கிற இடத்த பார்க்கல. ஆமென். தன்னுடைய மனைவியை கூட வந்து என்ன பண்ணுவாங்க தெரியலையன்ற ஒரு பயம் அந்த இடத்துல இருந்தது. அவ்வளோ பயம் இருந்தது. அவன் அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த பகுதிக்குள்ளே நம்ம நின்னா கட்டாயமாக கர்த்தர் எதனா ஒன்று செய்வார்ன்றத அவன் முடிவு பண்ணான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீ எதிர்பார்க்குற முடிவு உனக்கு கொடுக்கப்படணும். எரேமியா 29 எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. எதிர்பார்ப்பு இல்லைன்னா வேஸ்ட்டு தான். நீங்கள் யாத்திரை என்னாகும் 13 40 நாளில் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவும் கானானில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் இஸ்ரவேல் அனுபவிக்க சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாரு. கானானுக்குள்ளே போயிட்டு வாங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட தேசம்னு பாருங்கன்னு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புகிறாரு. போயிட்டு வந்தவங்கள 2 பேர் மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. மீதி பேர்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் இருக்குது தான், ஆனால் அது உள்ளே நம்ம போக முடியாது. அங்கே இருக்கிற மனுஷன் அவ்வளோ ராட்சத மனுஷனாகிறான். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஆமாம். ஆனால் யோசுவா எதிர்பார்த்தாரு, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அந்த தேசத்தில் கர்த்தர் நம்மளை நிறுத்துவார். ஆமென். இன்னைக்கு உண்மையாக வந்து நம்ம எதிர்பார்ப்போடு இந்த இடத்துக்கு வரணும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இல்லையா, கர்த்தர் இந்த வருஷத்துக்குள்ளே குழந்தை தரத்தான் போகிறாரு. ஆமென். நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்தால் தான் கர்த்தர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாரு. ஆனால் எதிர்பார்ப்போடு போனாலும் அந்த போன தேசத்தில் ஃபஸ்ட்டில் அபிமெலேக்குடைய கூட்டம் அவங்க மனைவியே வந்து
எதிர்த்து நிற்க பார்த்தான். கர்த்தர் அதை தடுத்தார். ரெண்டாவது ஆதியாக 23:6-12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அப்புறம் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஆண்டவர் அவனை எதிர்பார்த்த போல ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் நிற்க முடியல. அவளை எதிர்ப்பு, அவளை எரிச்சல், அவளை போறாம. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன இடத்துல அவன் நின்னான். நம்ம கூட ஆண்டவர் சொல்ற இடத்துல நிற்கணும். இங்க பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவன் வெற்ற இடமெல்லாம் கிணறு வெட்டுறான். அந்த இடமெல்லாம் தண்ணி ஊற்ற போல வருது. கிணறு வெட்டுவான். அந்த இடத்துல அபிமேலக்கு ஆளுக்கு வந்து எங்க கிணறு எங்க நிலன்னு சொல்லி அவனை துரத்துவாங்க. ஆமென் சொல்லுங்களா. அப்ப கூட அவன் கவலைப்படல. அல்லேலூயா. அப்ப எதிர்பார்ப்போட நம்ம ஆண்டவர் கிட்ட வந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். இங்க 24 அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னை ஆசீர்வதித்து ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, யார் யார் அவனை வந்து அந்த தேசத்திலேருந்து துரத்தி அடிச்சாங்களோ அவங்க சொல்றாங்க கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். 28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்வோம். போதும் கீழே சொல்லப்பட்டிருக்குது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீங்களாம் யாரு சொல்லுங்க, நீ ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நல்லா பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உண்மை. அப்போ எதிர்பார்ப்போடு வரணும் இல்ல? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்ப்பு இருக்குதா? இந்த ஜபத்தை முடிச்ச உடனே வீட்டுக்கு போவேன், ஆண்டவர் சொன்ன வசனம்லாம் நிறைவேற போகுது. ஆமென். நாலாவது என்ன சொன்ன? அர்ப்பணிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமா. ஆபிரகாமை ஏன் தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு? அர்ப்பணிப்பு இருந்தது. ஆதியாகமம் 12:1 டக்குன்னு வாசிங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அர்ப்பணிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா? அதை பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாவே பல போராட்டங்கள் நம்மளுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. வராத இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆண்டவரை ஏற்றுக்காத வரைக்கும் நம்மளுக்கு வராது. ஆண்டவர் எப்போ நம்ம உறுதியாக ஏற்றுக்கிறோமோ அப்போ பல பிரச்சனை வரும். ஆபிரகாமுக்கு பாரு, தன்னுடைய வீட்டை விட்டு தேவனை அனுப்புறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அர்ப்பணிச்சதுனால அவன் அர்ப்பணிச்சு தன்னுடைய மனைவி அந்த இடத்துல அங்கே இருக்கிற ராஜா அவங்க மனைவி இட்டுன்னு போயிட்டான். ஆமென். அந்த இடத்துல நம்மளாம் தானே பண்ணி இப்போ ஆபிரகாம் வந்து அந்த இடத்துல அழுவல, அதை பற்றி மெதுவாக சொல்ல. அவன் மனைவி அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு ராஜா இட்டுன்னு போயிட்டு தன்னுடைய அரண்மனையில் வைத்துக்கினான் அர்ப்பணிச்சதுனால. அதுபோல் நம்ம அர்ப்பணிக்கப்படும் போது நம்மளுக்கு வந்து பலவிதமான எதிர்ப்பான காரியங்களாக வரும். அர்ப்பணிச்சா ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறுவோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம முன்னேறக்கூடாதபடி பல போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து வரும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த அர்ப்பணிப்பு என்ன பண்ணுவான்? தடுத்து நிறுத்துவான். நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு போராட்டம் வரும்பா. ஆமென். ஆமென் சொல்லுங்களா.
அந்த போராட்டம் வந்து நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுவான். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பிரதிஷ்டத்துலேருந்து அந்த அர்ப்பணிப்புலேருந்து நம்ம வெளியே போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமை பற்றி அதுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுக்குதுன்னா, ஆதியாகமம் 12:15 பார்வோனுடைய பிரபுக்கள் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினாள். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழி கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆமென். நான் முடிக்க போகிறேன். என்னன்னா அர்ப்பணிப்பு. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், யோசேப்பு அர்ப்பணிச்சார், ஆபிரகாம் அர்ப்பணிச்சார், ஈசாக்கு அர்ப்பணிச்சார், யாக்கோப்பு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அண்ணன் தம்பியை ஆசீர்வதிக்க நல்ல ஒரு ருசியான ஆகாரத்தை கொண்டு வந்து ஈசாக்கு சொல்கிறாரு. யாக்கோப்பும் ஏசாவும் போகிறாங்க. ஆமென். யாக்கோப்பு வீட்லேயே ஆகாரம் பண்ணார். ஏசா போய் வெளியே வேட்டையாடி நல்ல ஆகாரம் பண்ணலான்னு போயிட்டார். இப்போது ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வாங்கிட்டாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அங்கே சொல்லப்பட்டுக்குது, அந்த வாங்கின்னு போயிட்டாரு யாக்கோப்பு. ஏசா வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்றாரு. உனக்கு முன்னே வந்தவன் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அவன் இந்நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பானேன்றாரு. இப்போ அவன் சொல்கிறான், எதுனா ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தானே அழுகுறான். அப்புறம் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், என் தம்பி என்னுடைய ஆசீர்வாதத்தை பிடிங்கிட்டானா, நான் அவனை ஒரு கை பார்த்துக்கிறேன், நீ இறந்து போவ, அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன்றான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஆதியாகமம் 27:28 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்கும் ரெபேக்காவும் யாக்கோப்பை இனிமேல் நம்ம பகுதியில் இருக்கவே இருக்காதுன்னு அவனை வெளியே அனுப்புகிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஒரு தாய் தகப்பன்னு தன் பிள்ளைய வானான்னு வெளியே அனுப்பும் போது ஒருத்தனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கினாங்க, இன்னொருத்தனை வெளியே அனுப்புகிறாங்க. ஒத்துக்க முடியுமா அதை யாருன்னா? ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒத்துக்குவோமா? ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை அத்தனையும் ஏசா கையில் கொடுத்துட்டு இப்போ யாக்கோப்பை வெளியே போ, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு வைக்கிங்க, 2 பேரில் யாருன்னா ஒருத்தருக்கு எதுனா பாதிப்பு வந்தால் கூட தாங்க முடியாது அப்படின்றாரு. ஆனால் யாக்கோப்பு வந்து அர்ப்பணிக்கப்பட்டவனா அந்த இடத்த விட்டே போகிறான். அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புறாருன்னு அவனை பார்த்து, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாங்க சொல்கிறார். ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழகி பெருக பண்ணுவார்ன்றார். ஆமென். அவன் என்ன பண்ணான் அந்த இடத்துல? இப்போ நம்மளாம் தானே பண்ணுவோம், அர்ப்பணிப்பெல்லாம் முக்கியம் கொடுக்க மாட்டான். அது எப்படி அவன் மட்டும் வீட்டில் இருப்பான், நாங்கள் மட்டும் வெளியே போனோமா? ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துடலாம் சொல்லி நம்ம பிரச்சனை பண்ணுவோம். ஆனால் யாக்கோபு பிரச்சனை பண்ணலை. இங்கே சொல்லப்பட்டுக்குது, அந்த நாளில் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் இருப்பா 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 ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் சந்ததிக்கும் அருள்வார் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்களா. அப்படியே ஆசீர்வதித்த அர்ப்பணிச்சான். பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனையும் அவனுக்கு யார் எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்கள நேசிக்கிறவனும் அவன் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்களா. ஆடு மாடு ஒட்டகங்களை அந்த பகுதியிலேருந்து எடுத்துன்னு வந்து அவனை யார் வந்து 400 பேரோட சேர்ந்து ஈசாக்கை அடித்து காலி பண்ண, யாக்கோப்பை அடித்து காலி பண்ண அவங்க அண்ணன் ஆளை வச்சுட்டாரு.
ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு போய் கொடுத்து அவர் அணைக்கிறான். அர்ப்பணிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நல்ல நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறக்கூடாதபடி சில காரியங்கள் வரும். நம்ம என்ன பண்ணாதுங்க, அர்ப்பணிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அர்ப்பணிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பணும் வாக்குத்தத்தத்தை. ரெண்டாவது ஜெபம் பண்றதை நம்பணும். மூணாவது எதிர்பார்ப்போட நம்பணும். நாலாவது அர்ப்பணிப்பு இருக்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட் துணி போடுறதுனால அர்ப்பணிப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு எதிர்ப்பாக எதுனா ஒன்று வருதுன்னு வையன், ஒரு பிரதிஷ்டம் பண்ணிட்டு இப்போ நான் ஊழியக்காரனா நான் பிரதிஷ்டம் பண்ணிட்டேன். கத்தி எடுக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். ஆமென். இப்போ நான் ஊழியத்துக்கு அப்படி தான் ஒப்பு குத்து வந்தேன். அப்படி வரும்போது எங்கள் பக்கத்து வீட்டாலேயே பிசாசு எழுப்பி நிறுத்தினான். ஆமென். எழுப்பி எங்கள் தங்கச்சியை வந்து நான் பார்த்தேன். எங்கள் தங்கச்சியை வந்து அடிச்சு கையாறுத்துட்டாங்க. என்ன பண்ணுவேன், நானும் என் மனைவியும் அவங்கள போய் திட்டலை. என் தங்கச்சி ஜிஹெச்சில் சேர்த்துருந்தாங்க. அங்கே போய் பார்த்தேன். ஏன் அடிக்க முடியாதா, உதைக்க முடியாதா, திட்ட முடியாதா? அப்போ நான் யாருன்னா பாஸ்டர்லாம் இல்லை, விசுவாசி. ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லை, அர்ப்பணிப்பு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அர்ப்பணிப்புனா ரொம்ப பேருக்கு தெரியல. ஒரு நாள் அது வீட்டார் மண்டையில் அடிச்சிட்டாங்க, கல்லை தூக்கி மண்டை கிஞ்சிச்சு. எனக்கு வந்து நான் நிறைய போலீஸ் போய்க்கிறேன், நிறைய போலீஸில் அடி வாங்கிக்கிறேன், நிறைய கோர்ட்டுக்கு போய்க்கிறேன். நான் போகாதது இல்லவே இல்லை. நான் இருந்த ஏரியா பார்த்தா என்னை பார்த்த பயப்பட, அது மாதிரிலாம் நான் இருந்துருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்குள்ளே வந்துட்ட உடனேயும் அதுக்கெல்லாம் நான் துணை போவே இல்லை. வீட்டுக்கு என் தங்கச்சி எங்கே போய் பார்க்குறேன், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். நானும் என் மனைவியும். நாங்கள் இத்தனைக்கும் சதாசிவந்தரில் வீடு, அந்த எங்கள் வீட்டு பின்னாலேயே நாங்கள் வீடுக்கிறோம். அவங்கள முறைச்சவங்கள கூட போய் நாங்கள் கத்தலை. ஆமென் சொல்லுங்க. கடவுள் அறிவார். ஏன்? அவங்க ஜெபம் பண்ணாதவங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க சபைக்கு போகாதவங்க, நாங்கள் சபைக்கு போகிறவங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அர்ப்பணிப்புன்றதுன்னா தெரியுமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுற துணினால இல்லை, நம்ம சுபாவத்தை கத்தர் மாற்றணும். அப்போ தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு பேர் வந்து ரெபேக்கா, ஆனால் பண்ணுறதெல்லாம் அது பண்ணுறது ரெபேக்காவாக இருக்காது. அப்படி இல்லை. பேரை மாற்றுறதுனால ஒன்றுமே இல்லை, துணியை மாற்றுறதுனால ஒன்றுமே இல்லை. நம்ம பகுதியில் இருக்கிற மக்களை நம்மளை பார்த்துன்னா சொன்னோம், அப்போ அப்படி இருந்தார், இப்போ இப்படிக்கிறார். அப்போ அவர் குடிப்பார், இப்போ குடிக்கிறதில்ல. அப்போ யாருன்னா முறைச்சா என்ன பண்ணுவார், மூக்கில் குத்துவார். இப்போ யாருன்னா குத்துனா கூட சோத்திரம் போயின்னு இருக்கிறார். சொல்லுவாங்களா? அது உங்களுக்கு பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் இல்லை. ஆமென். அர்ப்பணிப்பு இருக்கணும். இப்போ இன்னைக்கு ரொம்ப பேர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. எத்தனையோ வருஷம் என்ன என் வீட்டாண்டியே ஆண்டவர் என்னை செக் பண்ணார். கடவுள் அறிவார். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஜபத்துக்குன்னு நான் ஒரு இடத்துக்கு ஊழியக்காரங்களோட போகும்போது எங்கள் வீட்டில் வரம் பார்ப்பேன், எதிர்ப்பா அங்கே இருக்கிற மக்கள் பண்ணுவாங்க. ஆனால் நான் அதில் துணை நிற்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களா. இது வரைக்கும் நான் இருந்த இடத்துல நீங்கள் வேணால் போய் கேட்டுங்க. ஒருத்தர் கூட இந்த பாஸ்டரா கேடி பையன், அவன் பிரசங்கம் பண்ணுறான், அவன் மூஞ்சப்பார், இங்கெல்லாம் திட்டுறான், சண்டை போடுறான், முறைக்கிறான், அடிக்கிறான். ஐயோ பேசுகிற பேச்சு, இவன் வர பிரசங்கம் வர பண்ணுறான். ஒருத்தர் கூட நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட நான் இருந்த ஏரியாவில் சொல்ல முடியாது. இப்போ போய் இருக்கிற ஏரியாவில் கூட ஒருத்தர் கூட என்ன சொல்ல முடியாது. அர்ப்பணிப்பு என்ன தேவை? ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் தேவை, நம்பணும். ரெண்டாவது ஜபத்தை நீங்கள் தயவு செய்து இங்கே காணிக்க போடுறீங்களோ இல்லையோ, காலையில் உங்கள் வீட்டில் எழுந்து எங்களுக்காக ஜபம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமென். ஆமாம். ரெண்டாவது, மூணாவது, எதிர்பார்ப்போட வாங்க. கறியா கிடைக்கணும், எலும்பு கிடைக்கக்கூடாதுப்பா. ஆமாப்பா, நான் ஜெபம் பண்ண எதிர்பார்ப்போட வாங்க. பிரியாணி கொடுத்தாலும் நல்லா இருக்கணும் சாமி. அந்த பாய் கொடுக்குற பிரியாணி ருசி இல்லாத இருக்கக்கூடாது ராஜா. மூணாவது அர்ப்பணி. நாலாவது நான் முடிச்சிடறேன், அவள் தான். இன்னொன்று விசுவாசம் சொல்லலான்னு பார்த்தேன். இதில் நம்பிக்கையும் விசுவாசம் ஒன்று தான். ஆமென். ஆமாம், விசுவாசன்றது இல்லாததையும் இருக்கிறத போல பார்க்கணும். உங்கள் கடை வீடு இல்லையா? ஆமாப்பா, ஒரு வீடு தருவார் தெரியுமா? தருவார். ஆனால் அத்தோட சர்ச்சைக்கு நான் வரமாட்டேன். எம்ஆர்கே நகரில் கொடுத்துட்டாங்கல்ல, அங்கே வாங்கிட்டேன். அங்கே பக்கத்தில் ஒரு சபை இருக்குது. இங்கே வந்தான்னா அங்கே போனேன்னா பாஸ்டர் இல்லை, அப்படி இல்லை விசுவாசம். ஆமென். ஆதியாக நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தா சொல்கிறாரு, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனா வைப்பன்றாரு ஆபிரகாம. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ராஜாக்கள் தோன்றுவாங்கன்றாரு. சாரால் உன் மூலியமா ராஜாக்கள் தோன்றுவாங்க, நீ ஜாதிகளுக்கு தாயா இருப்பன்றாரு. ஆனால் அவங்க நம்பிக்கை இல்லை. ஆதியாக 17 பார்த்தாலும், ஆதியாகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தாலும், அங்க 17 ஒரு வாட்டி வந்து சொல்றாரு, 16 15 பேசுறாரு, 15 வெளியே வந்து நட்சத்திரத்தை காட்டுறாரு. பிள்ளைகளுக்கு நிலா சோறு கொடுக்குறல, நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு இவரை ஆண்டவர் இருக்கும்போது ஆபிரகாம் வெளியே வாப்பாங்க. அங்க பாத்தியா நட்சத்திரத்தை கிறிஸ்துமஸ் கட்டுவாங்க தெரியுமா? வீடியோ ஓடுது. அப்போ கூட ஒரு இப்படி போய் நாங்க அதை கட் பண்ணோம். இவங்க மூஞ்ச கடவுள். அப்போ நீங்க பாருங்க, ஆதியாகம் 17 இருக்குது, ஆதியாகம் 15 இருக்குது, ஆதியாகம் 22 இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க கண்ட ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஆண்டவர் அவங்களை கூட்டின்னு இருந்தாரு. இப்போ 15 நாங்க அந்த ஆதியாகம் 15 சொல்லுது, வெளியே வராரு. ஆபிரகாம் வெளியே வீட்டுக்கு வெளியே வாழ்ந்தாரு. அங்க வானத்தை பாருன்றாரு, நட்சத்திரத்தை என்ன முடியுமா உன்னாலன்றாரு. முடியாது. அவ்விதமாக உன்னை நான் பெருக பண்ணுவேன்றாரு. ஆமென். அது போல 17 வராரு. அங்க வந்து சொல்றாரு, அங்க 17 வரும்போது ஆபிரகாமுக்கு இனி பார்த்தா ஒரு 96 வயசு வருது. சாராக்கு வந்து 90 10 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த அம்மா அப்பப்ப அழகாயிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்த கல்யாணம் பண்ணல. அம்மன் சொல்லுங்க, அப்ப என் மனைவி அழகா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் கொஞ்சம். நானும் நேரம் மேக்கப் பண்றேன் அதுக்கு ஏற்ற மாதிரி. இவருக்கு போய் கேட்டோம் 10 வயசு. அப்படிதான் நான் சொல்றது நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அந்த 17 பார்த்தா பேசுறாரு, ஜாதிகளுக்கு உன்ன தகப்பனாக்குவேன், ராஜாக்கள் உங்க வீட்டுல இருந்து வருவாங்கன்றாரு. உங்க வீட்டுல இருந்தெல்லாம் அதிகாரிகள் வரப்போறாங்க தெரியுமா? உங்க வீட்டுல இருந்து ஒரு வக்கீல் வரப்போற தெரியுமா? ஒரு போலீஸ் வரப்போற தெரியுமா? அட எங்க தெரியும்? அது நம்ம வீட்டில் பண்ற அநியாயம் உனக்குன்னா தெரியும். போலீஸ் உங்க வீட்டுல இருந்து ஒரு கலெக்டர் வரப்போறாரு தெரியுமா? ஒரு டாக்டர் வர சொல்லுங்க, ஒருத்தருக்கு மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. உங்க வீட்டுல இருந்து ஒரு குழந்தை வரப்போ தெரியுமா? வரட்டும், பையனா வரட்டும். அதுல வேற அழகா இருக்கணும். 17 பார்க்குறோம். 22 போறாரு வீட்டில். நல்ல சப்பாத்தியை கொடுத்து பிரியாணி சாப்பாடெல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. சேரு ஒன்று எடுத்துன்னு வந்துடுங்களா? அப்போ அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா, நான் முடிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கணும். இப்போ உங்க கையில எதுவுமே இல்லதான், விசுவாசிப்பீங்களா? சொல்லுங்க. இப்ப நான் கூட விசுவாசிக்கிறேன். எலிபன் கேட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கத்துற அந்த இடத்த விட்டுட்டு தரப்போறாருன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கணும்.
இப்போ ஒரு வீடு ஐதாங்க உண்மையாகவே கத்தர் அவங்களுக்கு 34 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. ஆமென். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரட்சிப்பு நடத்தணும். அவங்கள இப்போ சர்ச்சைக்கு கூப்பிட்றேன்னா தெரியுமா சொன்னாங்க அவங்க, பாஸ்டர் கோச்சிக்காதீங்க, ரொம்ப தெளிவாகுது உங்கள் சபை, அதனால் பக்கத்து வீட்லேயே இருக்குது சர்ச்சு, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். அப்போ அதுமாரி ஆளுக்கெல்லாம் வீடு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இப்போ பயமாகுது வீட்டுக்காக கூட ஜெபம் பண்ணுறது. இப்போ தேவி பாரு, நான் போக மாட்டேன், அதான் முன்ன போவோம். பயமாகுது, வீடு கேட்டாலும் பயமாகுதுப்பா. இவங்க எனக்கு போதிக்கிறாங்க, எவ்வளோ தொழுவு, வெயில் வருது இல்லை, முடியல இல்லைன்றாங்க. 34 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. 33 லட்ச ரூபாய் கொடுத்து மின்ட்டில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் போய் அதை பிரதிஷ்டம் பண்ணோம். பிரதிஷ்டம் பண்ணுற வரைக்கும் எங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. உங்களுக்கு கூட கத்தர் எது எது இல்லையோ அவரே நீங்கள் விசுவாசிப்பீங்களான்னா கட்டாயமாக தருவார். இப்போ கொஞ்சம் கேமரா விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? ஆதியாகம் 17 ஒன்றுமே இல்லை, ஆதியாகம் 15 ஒன்றுமே இல்லை, ஆதியாகம் 22 ஈசா ஒன்றுமே இல்லை ஆபிரகாம் கிட்ட. ஆனால் அடிக்கடிக்கு கத்தர் வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்ற. அது என்ன பண்ணாரு? அவர் விசுவாசத்தோட நம்பினாரு. நீங்க நம்புறீங்களா? சொல்ல மாட்டேன். யார கையை தூக்கி காட்டுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். நம்புறீங்களா? உங்க கையில ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம், ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவனால எல்லாமே கிடைக்கும். விசுவாசிக்கணும். இல்லாததையும் இருக்கிறத போல சொல்லுங்களா. இப்போ நட்சத்திரத்தை காட்டுறாரு. 2வது ஆதியாகம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்கே குழந்தைய கேட்குறாரு. கேட்டு சொல்றாரு, கடல்கரை மணலை போல வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன்றாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. நம்மள கூட கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த கூட்டம் போதாது, இந்த சுத்தி இருக்கிற ஜனத்துல ஒரு நாள் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டுதான் வரப்போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். சென்ட்ரல்ல இருக்கிற ரயில்வே ஆபீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர போறாங்க. ஜிஹெச்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் இங்க வந்து உட்கார போறாரு. ஹைகோர்ட்ல இருக்கிற வக்கீல் இங்க வந்து வசனத்தை கேட்டுதான் கோர்ட்டுக்கு போக போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஸ்டேடியத்துல வர பால் ஆடுற அத்தனை பேர் இங்க வந்து ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்னு சொல்ல போறாங்க. யாரும் விசுவாசிக்க மாட்டீங்களா? உண்மையா சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. எங்க தேவன் பெரியவரு. ஆமென் சொல்லுங்களா. திங்கி கட்டுறவங்க கோட்டை கூட மாத்திருவாங்க. ஜெபம் பண்ணலாமா? என்ன சொன்ன? வாக்குத்தத்தத்தை நம்பணும். 2வது ஜபத்தை நம்பணும். 3வது எதிர்பார்ப்போட பிரியாணியில கறி இருக்குமா இருக்காதான் நம்பணும். 4வது அர்ப்பணிப்பு இருக்கணும். உண்மையாதான் சொல்றேன், நீங்க மாறணும். அர்ப்பணிப்புன்றது உங்களுக்கு உங்களை யாரும் ஏற்றி விடுறப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற இல்லைன்னு வச்சுக்க ரவுடி. அதுல இருந்து வெளியே வரணும். அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். அவங்க உன்னை மறைக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். ஆமா. 4வது விசுவாசம் இருக்கணும். நட்சத்திரத்தை வெளியே போய் காட்டுவீங்களா? அப்படி பார்த்து நட்சத்திரத்தை போல இந்த சபை ஆண்டவர் பெருக பண்ணுவாரு. கடற்கரை மணலை போல இந்த ஆலயத்தை பெருக பண்ணுவாரு. இப்ப இந்த படம் போதாது, இன்னும் பெரிய படம் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இந்த இடம் போதாது, நேர் ஸ்டேடியம் எதிர்க்கு இந்த இடத்தை கொண்டு வந்துக்கிறாங்கன்னா நேர் ஸ்டேடியத்தை போல கூட ஒரு இடத்தை ஆண்டவர் வரப்போற நாள்ல தரலாம். நடக்கலாம். ஜெபம் பண்ணலாமா?
என்ன கையெழுத்துக்கும் இப்ப நம்ம மாஸ்டர் கிட்ட கொடுக்குறோம், உங்க கிட்ட அவங்க பேசுவாங்க. சபைக்காக ஒரு அறிவிப்பு. இந்த வாரம் வந்தது போல நீங்க அடுத்த வாரமும் தொடர்ந்து ரெகுலராக இங்கே வரணும். ஏன்னா தொடர்ந்து இனிமேட்டு அவங்க வந்து இடம் கிடைக்கிற வரைக்கும் இப்போ அங்கே நடக்காது. நீங்கள் ரெகுலராக வருவீங்கன்னா ஒரு வசனத்தோடு நான் சொல்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போமா? உங்களுடைய மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்களிப்பமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்ன என்றால், இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ ஏன் அந்த நம்ம சபையை மாத்திரன்னா, நம்ம மூப்பருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பைபிள் சொல்லுது, நம்மளை நடத்துகிற மூப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாதான் சகலத்தையும் மூப்பர் மூலியமாக தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். 2வது வசனத்தை படிப்போமா? 2வது வசனம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமா அல்ல, மனப்பூரணமா அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதுடன் இரு. அப்படி ஸ்டாப். ஃபஸ்ட்டு நம்ம மூப்பருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூப்பருக்கு கீழ்ப்படிஞ்சா தொடர்ந்து அங்கே சபை நடக்கும். மூப்பர் கீழ்ப்படியல்னாங்க நடக்காது. 2வது, நம்ம கட்டாயமா நீ வரணும், கட்டாயமா நீ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் அந்த இடத்துல வெறுப்புத்திக்கிறோமா? இல்லை. கட்டாயமா ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருத்தரை வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக என்னன்றான்னா, மனப்பூர்ணமாக ஊழியம் செய்யணும். ஊழியம் எப்படி செய்யணும்? மனப்பூர்ணமாக இருக்கணும். 3வது, அவலட்சியமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யவே கூடாது. 2வது, உற்சாக மனதுடன் ஊழியம் செய்யணும். 3 காரியத்தை விடணும், 3 காரியத்தை பற்றி கொள்ளணும். கீழே இப்போ படிங்க. சுதந்திரத்தை இருமாப்பா என்ன செய்யக்கூடாது? ஆளுகிறவர்களா அல்ல. இப்போ ஜனம் கட்சிச்சு, சபை கட்சிச்சுன்னு சொல்லிட்டு இருமாப்பா ஊழியம் செய்யறதுக்கு ஊழியத்தை மக்களை கொடுக்கல தேவன். அது கீழ் வசனம், மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு என்ன செய்யுங்க? செய்யுங்கள். நம்ம அப்படி செய்தா, கீழ் வசனம் இப்போ படிங்க. அப்படி செய்தா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நம்ம எப்படி செய்தா பெறுவோம்? 3 காரியத்தை என்ன செய்யணும்? கட்டாயமா ஊழியம் செய்யக்கூடாது, அவலட்சியமான ஆதாயத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, இருமாப்பான ஊழியம் செய்யக்கூடாது. 3 காரியத்தை விட்டுட்டு 3 காரியத்தை பற்றி கொண்டாதான் வாடாத மகிமுள்ள கிரீடத்தை ஏசப்பா தருவார். 3 காரியத்தை என்ன கிரீடம் பெற்றுக்கொள்ளணும்? ஃபர்ஸ்ட், மனப்பூர்ணமாக ஊழியம் செய்யணும். நீங்கள் ஒரு பொருளை எடுத்து வச்சாலும் இல்லை ஒரு காரியம் செய்தாலும் மனப்பூர்ணத்தோடு செய்யணும். இப்போ சபைக்கு வரீங்க, ஏதோ ஒரு சின்ன காரியம் செய்கிறீங்கன்னா கூட ஏதோ ஒரு சொல்லுவார்னு செய்யக்கூடாது. ஏசப்பாக்கு நான் செய்கிறேன், அல்லேலூயா, என் தேவன் பார்க்குறாரு, என் தேவனுக்கு செய்கிறேன்னு மனப்பூர்ணமாக செய்யணும். 2வது, அந்த மந்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? உற்சாக மனதோட செய்யணும். செய்யும் போதே ஒரு சோர்வா செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், தேவனுக்கு ஏதாவது செய்யணும், அந்த உற்சாகத்தோட செய்யணும். 3வது, கண்காணிப்புக்கு மாதிரியா வெளிப்படணும். கண்காணிப்புனா என்ன? வாடாத ஒரு கிரீடத்தை இயேசு எனக்கு வைத்திருக்கிறான்னு அந்த சபைக்கு ஒரு கண்காணிப்புனா என்ன? இரவெல்லாம் நேற்று தூங்கல, ஒரு நிமிஷம் கூட இந்த பக்கத்தில் கீபோர்டு வாசிக்கிறார இந்த தம்பி ஒரு நொடி இப்படி கண்ண முடியல, அதுதான் கண்காணிப்பு ஊழியம்.
ஹalleluya. நாங்கள் 2 பேரும் அவனை உற்சாகப்படுத்தி நான் டீ போட்டு வந்து கொடுத்துக்கினேன், நானும் பைபிள் படிச்சுன்னு ஜெபம் பண்ணின்னு அப்படி உற்சாகத்தோடு செஞ்சோம். அப்போ அந்த கண்காணிப்பு ஊழியம் என்ன செய்யணும், சபைக்காக நான் செய்யறேன்னு செஞ்சா வாடாத கிரீடத்தை இயேசு வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? வாடாத கிரீடம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, சபையில் எதனா ஆதாயம் கிடைக்கும், சபையில் எதனா நம்ம எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஊழியம் செய்யவே கூடாது. அப்போ அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு அன்பாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தொடர்ந்து ரெகுலராக நடக்கும். அங்கேயும் ஒரு இடம் கிடச்சிச்சுன்னா மறுபடியும் செய்யலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, சபைக்கு இங்கே வாங்க. நாங்கள் அதுக்குள்ளே இடத்த பார்க்குறோம். அப்படி பொதுவாக சூளைக்கிட்ட இடம் கிடச்சிச்சின்னா 2 பேருக்கு ஒன்றா வச்சுருவோம். அப்படி கிடைக்கலன்னா 2 சபை இருக்கிறதுலாம் தப்பு இல்லை, இன்னும் 10 சபைக்கு மேலே போயினே இருக்கணும். சபையை உருவாக்கிட்டு போகிறது தான் கர்த்தருடைய பிள்ளைங்க வேலை. சபையை என்ன செய்யக்கூடாது, உடைக்க கூடாது. அப்போ 3 காரியத்தை விடணும். 3 காரியத்தை செய்தா வாடாத கிரீடத்தை இயேசு தருவார். வேற மனுஷனுக்காக ஊழியத்தை நம்ம செய்வோமானா அந்த ஊழியம் உடைஞ்சிடும். தேவனுக்காக செய்வோமானா ஊழியத்தில் மட்டும் என்னதம்மா 3 அகராதி இருக்கக்கூடாது, நேரக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. காணிக்கு போடு, வந்து உக்காரு, வந்து ஜெபி, இது மாதிரி ஒருத்தர் கட்டாயப்படுத்தி அவங்கள ரொம்ப ரொம்ப பண்ணக்கூடாது. 2வது அவ்வளட்சமான ஆதாயம். இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன், இப்போ போனால் இப்போ சாப்பாடு கிடைக்கும், இப்போ போனால் ஏதாவது கிடைக்கும். அந்த அவ்வளட்சமான ஆதாயத்துக்கோசம் இயேசு ரத்த சிந்தல். நீ சாப்பாடே இல்லைன்னா கூட வீட்டில் உட்காந்துரு, சாப்பாடு தேடி வரும். யாருக்கு? மனப்பூர்ணமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு, மன உற்சாகமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு, கண்காணிப்பாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தேடி வந்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அந்த வசனம் சொல்லப்படுது, அப்படி செய்தா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையான வாடாத கிரீடத்தை பெறுவோமா. இப்படி நம்ம செய்யும் போது தான் தேவன் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். நீ எப்படி இயேசுவுக்கு செயல்படுறியோ அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்போ அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நான் வண்டி இல்லை சாக்குக்கு சொல்லக்கூடாது. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்கன்னா இங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெறுவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அங்கே சபைக்காக ஜெபிங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கு ஜப கூட்டம் நடக்கும். சனிக்கிழமை ஜப இப்போ ரெகுலராக நடக்கும், பயப்படாதீங்க. ஆனால் சபை அங்கே தொடர்ந்து நடக்காது. ஏன்னு கேட்டால் 3 காரியத்தை ஒழிச்சாதான் சபை நடக்கும். 3 காரியத்தை பற்றி கொண்டதான் அங்கே சபை நடக்கும். இதை ஒழிக்காத அங்கேயும் ஒரு சர்ச்சு இருக்குதுன்னு சொன்னோம்னா மகிமூல வாடாத கிரீடம் நம்மளுக்கு கிடைக்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். இயேசுவே, எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. அப்படியா? எடு காத்தாரி திரும்பிருந்து
சத்தம்